பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதே வசனத்தை அப்படியே நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் தன் மேலே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சூழ்நிலைகள் சரியாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளை சோதரன் கவனித்து இது நடக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கிற நேரங்களிலே கர்த்தர் மேலே நம்புவதை பார்க்கிலும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் நிற்கிற பொழுது, சூழ்நிலைகள் நம்மை சில நேரங்களிலே பயமுறுத்துகிற பொழுது, சூழ்நிலைகள் நம்புவதற்கு ஏதுவில்லாத பொழுது ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை அல்லாவிட்டால் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம்தான் அது பெரியது என்பதால் வேதம் அநேக முறை நமக்கு எடுத்து காட்டுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே வேதாகமத்தின் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, யார் இந்த மனிதனை குறித்து சொல்லுகிறது என்பதாய் சற்று நாம் வேதாகமத்தை பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் வர்ணிக்கிற அல்லாவிட்டால் நாம் அழைக்கிற ஆபிரகாமை குறித்து தான் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்ன நடந்தது? கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து வா, நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிக்கொள், இதோ அவைகளைப் போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பொழுது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இதற்கு முன்பதாய் அந்த ஒரு கான்வர்சேஷன் அல்லாவிட்டால் தேவனுக்கும் அவனுக்கு இடையே ஒரு உரையாடல் நடக்கிறது. நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு ஆபிரகாம் சொல்லுகிறார்: ஆண்டவரே, எனக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். மேலும் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. என் வீட்டிலே பிறந்த இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல, உனக்கு கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொல்லி. இதை தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். பாருங்கள், பிள்ளை இல்லை, தனக்கு இனி பிள்ளை இருப்பதற்கான ஒரு நிலை இல்லை என்று சொல்லி இன்னொருவனை தனக்கு சுதந்திரவாணியாய் அறிமுகப்படுத்தின போது அவனுடைய கர்ப்ப பிறப்பை குறித்து கர்த்தர் சுதந்திரம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது அதை ஆபிரகாம் முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டான், முழுவதுமாய் விசுவாசித்தான். இதுதான் கர்த்தர் விரும்புகிற விசுவாசம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எந்த சூழ்நிலையிலும் தேவனை முழுவதுமாய் நம்புவோம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாய் தேவனிடத்தில் வைப்போம் என்று சொன்னால், அவர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை பிடித்து கொண்டு அற்புதங்களை விற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமை உள்ளவர் அப்பா, மகத்துவமான கிருபைகளை எங்களுக்கு தருகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை அரவணைக்கிறவர், தம்முடைய கிருபையின் மேன்மையினாலே எங்களை முடிசூட்டுகிறவர் அல்லவா? அந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நானோ உம்மை நம்பி இருந்து
உம்மை துதிப்பேன் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனே உம்மை நம்புவதற்கு, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தம்முடைய கிருபையை பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும், நன்மைகளையும் கிருபைகளையும் தார். நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு முன் செல்லும் ஆண்டவரே. சகலவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.